Hello everyone, welcome to my channel. நம்ம Visual Basic பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல next topic continue பண்ணுவோம். Last classல நம்ம difference between sub procedure and function procedure and conditional statements பத்தி பார்த்தோம். Conditional statementsல 5 statementல 2 statement பத்தி பார்த்திருக்கோம். So இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ்ல remaining conditional statementையும் looping statement பத்தியும் பார்ப்போம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற தேர்ட் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி ஒரு தடவை ரீகால் பண்ணிக்குவோம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் நார்மலா ப்ரோக்ராமர் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்க நார்மல் ஃப்ளோல இருந்து ப்ரோக்ராமருக்கு தேவைப்படுற மாதிரி ஃப்ளோவை சேஞ்ச் பண்றதுக்காக தான் என்ன பண்றோம் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றாங்க. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து 5 கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அதுல வந்து 2 கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். அந்த 2 எது அப்படின்னா if statement and if else statement. ஸோ if statement என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒன் வே செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். ஏன் அதுக்கு அந்த நேம் வந்தது அப்படின்னா ஸோ அதுல வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். கண்டிஷன்ஸ் ட்ரூவா இருந்தா ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா கண்டிஷன் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து வெளியே வந்து மற்ற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து 2 ஆப்ஷன் இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால அதுக்கு நேம் வந்து 2 வே செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுல எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா ட்ரூவா இருந்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸா இருந்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்படி இல்லை ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த கண்டிஷன் வந்து வெளியே வந்துடும். ஸோ இந்த இதில் தேர்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஃப் எல்ஸ் இஃப் லேடர் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் எல்ஸ் இஃப் லேடர் இல்லை என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மல்டிபிள் கண்டிஷன் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட்ல நம்ம பார்த்தது என்னன்னா ஒரு கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து 2 கண்டிஷன் யூஸ் பண்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா மல்டிபிள் கண்டிஷன் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒரு ப்ரோக்ராமை மல்டிபிள் கண்டிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு இஃப் எல்ஸ் இஃப் லேடர் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா இஃப் கண்டிஷன் தென் ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை அப்படின்னா எல்ஸ் இஃப் இன்னொரு கண்டிஷன், தென் அந்த கண்டிஷன் வேணாம் அப்படின்னா எல்ஸ் ஆர் இன்னொரு கண்டிஷன். இந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷனை யூஸ் பண்ற ஸ்டேட்மெண்ட் தான் என்ன அப்படின்னா இஃப் எல்ஸ் இஃப் லேடர். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிளை நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். இது வந்து இஃப் எல்ஸ் இஃப் லேடருக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம், இஃப் எல்ஸ் இஃப் லேடர்னா என்னது, மல்டிபிள் கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் இஃப் எல்ஸ் இஃப் லேடர் சொன்னோம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நமக்கு வந்து 4 கிளாஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட 4 கிளாஸ் வந்து டிஸ்பிளே பண்ணணும். அதாவது வந்துட்டு 75க்கு மேலே இருந்தால் ஃபர்ஸ்ட் கிளாஸாக டிஸ்பிளே பண்ணணும், 65க்கு மேலே செகண்ட் கிளாஸ், அதே மாதிரி 55 தேர்ட் கிளாஸ், இது எல்லாமே இல்லை அப்படின்னா ஃபோர்த்து கிளாஸ், இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணணும். அப்படின்னா இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், மல்டிபிள் கண்டிஷன் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அதுக்காக தான் இங்க என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இஃப் எல்ஸ் இஃப் லேடர் யூஸ் பண்ண போறோம் இந்த ப்ரோக்ராமுக்கு. ஸோ இதுதான் வந்து இஃப் எல்ஸ் இஃப் லேடருக்கு உரிய ஃப்ளோ சார்ட். ஸோ இதுல என்ன பண்ணியிருக்கோம், இஃப் மார்க் வந்து கிரேட்டர் தென் 75 இருந்தா ட்ரூவா இருந்தா என்ன டிஸ்பிளே பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்பிளே பண்ணணும். அப்படி ஃபால்ஸா இருந்தா நெக்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணணும். நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து கிரேட்டர் தென் 65 இருந்ததுன்னா அது ட்ரூவா இருந்ததுன்னா செகண்ட் கிளாஸ் டிஸ்பிளே ஆகும், ஃபால்ஸா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா தேர்ட் கிளாஸ் டிஸ்பிளே பண்ணும், அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கிளாஸ் டிஸ்பிளே பண்ணும். டிஸ்பிளே பண்ணிட்டு லாஸ்டா எங்க போகும் அப்படின்னா எண்ட் இஃப்க்கு போகும். ஸோ அதுதான் வந்து ஃப்ளோ சார்ட்ல நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். Next topic is nested if. If within if தான் nested if. அதாவது ஒரு if கண்டிஷனுக்குள்ள இன்னொரு if கண்டிஷன் இருந்ததுன்னா அதுதான் வந்து nested if. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட அனதர் நேம் வந்து மல்டிவே செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம். ஒரு if கண்டிஷன்
அதுக்கப்புறமேட்டு திருப்பி இன்னொரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் தேர்ட் ஒன் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே ஆகும். அப்படி இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா அதுக்கடுத்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சின்டாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் நம்ம என்ன டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். ஸோ அந்த கேண்டிடேட்டோட ஏஜ் வந்து 18 to 60க்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்க வந்து எலிஜிபிள்னு டிஸ்பிளே பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா நாட் எலிஜிபிள்னு டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ஃப்ளோ சார்ட்டில் பார்ப்போம். ஸோ வந்துட்டு நமக்கு 18 to 60க்குள்ளே வேணும் அப்படின்னா நமக்கு இங்கே 2 கண்டிஷன் தேவைப்படும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேண்டிடேட் வந்து 18க்கு மேலே இருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஸோ அதுக்கான கண்டிஷன் தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அந்த கேண்டிடேட்டோட நேம் ஏஜ் வந்து 18 or 18 இருக்கா அப்படின்னு செக் பண்றோம். அப்படி இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு வருவோம். இல்ல அவங்களோட ஏஜ் 17 தான் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அவங்க வந்து 17 நம்ம 18 மேல இருக்கிற கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் டிஸ்பிளே பண்ண போறோம். ஸோ அவங்க வந்துட்டு அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபால்ஸ்ல வந்து நாட் எலிஜிபிளுக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணுவோம். அப்படி 18க்கு மேல இருந்தா அவங்க வந்து 60க்குள்ள இருக்கணும். less than 60 or equal to 60 இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம பார்த்தோம் 18 to 60க்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள் பார்த்துருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு 60க்குள்ளே இருக்காங்களான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தது. இந்த 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்ததுனா தான் அவங்க வந்து எலிஜிபிள் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து 18க்கு மேலே இருக்காங்க, அந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஆனால் வந்து அவங்களோட ஏஜ் வந்து 60க்கு மேலே 61ன்னு இருக்காங்கன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, நாட் எலிஜிபிள்ல வந்துருவாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஃபால்ஸ் கண்டிஷனில் போய் ஃபால்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாட் எலிஜிபிள் டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து 18க்கு மேலேன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். செகண்ட் வந்து லெஸ் தென் 60க்குள்ளே இருக்காங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 60க்குள்ளே இருக்காங்களான்னு செகண்ட் கண்டிஷனில் செக் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ரெண்டு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கனால தான் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். Topic is select case statement. Select case statement is also called a multi-way branch statement. So நார்மலாக இதுக்கு முன்னாடி பார்த்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷனை பேஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செலக்ட் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராம் யூசர் வந்து செலக்ட் பண்ணுற வேல்யூவை பேஸ் பண்ணி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனோட ஃப்ளோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா செலக்ட் கேஸ் என்ன வேல்யூ தென் கேஸ் வேல்யூ 1ன்னு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1ன்னு இருந்ததுன்னா அந்த 1 வேல்யூக்கான ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ 2ன்னு யூசர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2 செகண்ட் வேல்யூக்கான ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதெல்லாம் இல்லை அப்படின்னா எல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து செலக்ட் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சின்டாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். இங்கே வந்து செலக்ட் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி யூசர் செலக்ட் பண்ணுற கிரேடை பேஸ் பண்ணி மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். பார்த்தீங்கன்னா செலக்ட் கேஸ் அந்த கிரேடில் வந்து யூசர் செலக்ட் பண்ணுற வேல்யூ வந்து பாஸ் ஆகும். இப்போ வந்துட்டு யூசர் வந்து ஏன்ற வேல்யூ செலக்ட் பண்ணுறாங்க அந்த ஆப்ஷனில் அப்படின்னா ஏ வேல்யூக்கு உரிய மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். தென் யூசர் வந்து அதில் இருக்கிற பி கிரேடை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா கேஸ் பிக்கு போய் கண்ட்ரோல் போய் அதுக்கான மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். சியை செலக்ட் பண்ணால் அதுக்கான மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். இது மூணுமே செலக்ட் பண்ணாமல் வேற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணாங்கன்னா டிஃபால்ட் கண்டிஷனில் இருக்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா எண்ட் செலக்டுக்கு வந்துடும். இதுதான் வந்து செலக்ட் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டோட ப்ராசஸ்.
ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இன்ஃபல்சிவ் லேடர் அண்டு செலக்ட் கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க் யூசர் கொடுக்கும்போது கிளாஸை டிஸ்பிளே பண்ணுற மாதிரியும் கிரேடை வந்து செலக்ட் பண்ணும்போது எலிஜிபிலிட்டி டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். தென் இதில் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபல்சிவ் லேடர், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து செலக்ட் கேஸ். கமெண்ட் பட்டன் 1ல் வந்து இன்ஃபல்சிவ் லேடர் ஸ்டேட்மெண்ட் இருக்க மாதிரியும் செலக்ட் கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கமெண்ட் பட்டன் 2 கிளிக் பண்ணும்போது எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதுக்கான கோடிங் விண்டோவை பார்ப்போம். ஸோ கோடிங் விண்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கமெண்ட் பட்டன் 1 கிளிக் பண்ணும்போது இஃபல்சிவ் லேடர் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டெக்ஸ்ட் பாக்ஸில் யூசர் கொடுக்குற இன்புட்டை கெட் பண்ணிவிட்டு அந்த இன்புட் கிரேட்டர் தென் 75 இருந்ததுன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்பிளே ஆகணும், கிரேட்டர் தென் 65 இருந்தால் செகண்ட் கிளாஸ் டிஸ்பிளே பண்ணணும், அப்படி ரெண்டுமே இல்லைன்னா தேர்ட் கிளாஸ் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இஃபல்சிவ் லேடர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து கமெண்ட் பட்டன் 2ல் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா செலக்ட் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி லிஸ்ட் பாக்ஸில் ஏன்ற ஆப்ஷனை யூசர் செலக்ட் பண்ணால் யுவர் மார்க் இஸ் 100 to 70 டிஸ்பிளே பண்ணுற மாதிரியும், பீன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் யுவர் மார்க் இஸ் 50 to 70 டிஸ்பிளே ஆகிற மாதிரியும், கேஸ் சியை வந்து சிஏ ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது யுவர் மார்க் இஸ் நாட் இனஃப் அப்படின்றது டிஸ்பிளே பண்ணுற மாதிரியும் இங்கே வந்து கமெண்ட் பட்டன் 2ல் வந்து செலக்ட் கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கோடிங். ஸோ இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது எந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பட்டனில் இன்புட்டாக வந்து இப்போ 80 கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இஃபல்சிவ் லேடரை கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றது டிஸ்பிளே ஆகுது. இப்போ வந்து 80 வேணாம், இப்போ வந்துட்டு 60 அப்படின்னு கொடுத்தோன்னா தென் தேர்ட் கிளாஸ். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கிரேட்டர் தென் 65 இருந்தால் செகண்ட் கிளாஸ், அப்படி இல்லைன்னா தேர்ட் கிளாஸ்ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ தேர்ட் கிளாஸ்ன்னு டிஸ்பிளே ஆகுது. இப்போ கிரேடில் ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் கேஸ் ஸ்டேட்மெண்ட் யுவர் மார்க் இஸ் 100 to 70 அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். பீன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் செலக்ட் கேஸ் ஸ்டேட்மெண்ட் யுவர் மார்க் இஸ் 50 to 70 அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இஃபல்சிவ் லேடர் அண்ட் செலக்ட் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். டாபிக் இஸ் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஒரு ப்ரோக்ராமருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு குரூப் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துருப்போம். அது என்னென்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் அனதர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி. நார்மலாக VBல வந்துட்டு 5 டைப்ஸ் ஆஃப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார் நெக்ஸ்ட் லூப், செகண்ட் ஒன் டூ வைல் லூப், தேர்ட் ஒன் டூ லூப் வைல், ஃபோர்த் ஒன் டூ லூப் அன்டில், ஃபிஃப்த் ஒன் வந்து வைல் வெண்ட். ஸோ அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபார் நெக்ஸ்ட் லூப். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மல்டிபிள் நம்பர் ஆஃப் டைம்ஸு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். சேம் ப்ராசஸ் தான் நடக்க போகுது. ஆனால் இங்கே வந்து எத்தனை டைம் வந்து அந்த இது எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்றத ஃபார் லூப்பில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் வேரியபிள் ஈக்குவல் டு ஸ்டார்ட் டு எண்டு, ஸ்டெப் வேல்யூ வந்து ஆப்ஷனல், நெக்ஸ்ட் வந்து அதுக்கான ஸ்டேட்மெண்ட், அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஃபார் லூப் யூஸ் பண்ணால் அதுக்கு நெக்ஸ்ட். இதுதான் வந்து அதுக்குரிய சின்டாக்ஸ். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி 1 to 10 நம்பர்ஸாக 1 by 1 1 plus 1 2 2 plus 3 4 3 plus 4 அப்படின்னு 10 வரைக்கும் அந்த நம்பரை ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஃபார் லூப்க்கான சின்டாக்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபார் என்ன வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோமோ அதை கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஸ்டார்டிங் வேல்யூ டு எண்டிங் வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், எத்தனை நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ண போகிறோம், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 வரைக்கும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். தென் அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா
நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒன்னொன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அந்த நம்பரை ஆட் பண்ண போறோம். ஸோ அதனாலதான் இங்க சம் ஈக்குவல் டு ஏன்னா நம்ம ஆட் பண்றது ஒரு வேரியபிள்குள்ள கொடுக்க போறோம். அதுதான் அந்த வேரியபிள் தான் என்னது அப்படின்னா சம். தென் அந்த வேரியபிள் பிளஸ் நம்ம எத்தனை டைம் அதை ஆட் பண்ண போறோம் அப்படின்றது எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா ஐன்ற வேரியபிள். ஸோ அதை கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்ன்றது என்னன்னா அதோட சின்டாக்ஸ், ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இந்த ஃபார் லூப் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும்? 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அதுக்கான ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதுக்கான ஃப்ளோ சார்ட் தான் இங்க கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி அதுல ஒரு வேல்யூவை இனிஷியலைசேஷன் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்றோம், அதனாலதான் அதுல 0ன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஐ. அதுதான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஒவ்வொரு டைமும் எத்தனை டைம் டிஸ்பிளே பண்ண போகுது, அந்த ஃபார் லூப் வந்து 1 to 10 டைம்ஸ் டிஸ்பிளே பண்ண போகுது. ஸோ இந்த 1 to 10 டைம்ஸ் வரைக்கும் என்ன பண்ணும், ஒவ்வொரு டைமும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் 1, அதுக்கப்புறம் 2, 3, இதே மாதிரி 10 வரைக்கும் வந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போய் டிஸ்பிளே ஆகும். இல்லை 10 வரல, இப்போ 5 தான் வந்திருக்கு அப்படின்னா கண்டிஷன் வந்துட்டு இங்க வந்து என்ன அது ஃபால்ஸ்ல இருக்கிறனால திருப்பி போய் அதே சேம் ப்ராசஸை பண்ணும். ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா சேம் ப்ராசஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதனாலதான் இது என்னன்னு சொல்லுவோம், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கான ப்ரோக்ராம்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஃபார் நெக்ஸ்ட் லூப்புக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து ஃபார் நெக்ஸ்ட் லூப் கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகி அதுக்கான ரிசல்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கான கோடிங்கை இதில் பார்ப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், கமாண்ட் பட்டன் 1 கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து சம்ன்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகி 1 to 10 டைம்ஸ் இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகி 1 to 10 டைம்ஸில் இருக்கிற நம்பரை 1 + 2 தென் 1 + 2 + 3 இந்த மாதிரி வந்து 10 வரைக்கும் வந்துட்டு அது வந்து ஆட் ஆகி அதுக்கான ரிசல்ட் வந்து சம்மில் டிஸ்பிளே பண்ணணும். சம்மில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தென் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இந்த கோடிங்கில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஃபார் லூப் என்னது, நம்ம மல்டிபிள் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டு என்னது, மல்டிபிள் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுறது சேம் ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ இதில் வந்து சம்ன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ஆகும், 10 டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இதில் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி கோடிங் கொடுத்துருக்கோம். ஸோ ரன் பண்ணியில் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஃபார் நெக்ஸ்ட் லூப் கிளிக் பண்ணும்போது 55 டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா 1 + 2 + 3 + 4 அப்படின்னு 10 வரைக்கும் வந்து ஆட் ஆகி அதுக்கான ரிசல்ட் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நமக்கு வந்துட்டு எனக்கு 5 வரைக்கும் ஆட் ஆனால் போதும், 5 வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆனால் போதும் அப்படின்னு 5ன்னு கொடுத்தோன்னா அப்போ எக்ஸிக்யூட் பண்ணையில் பார்த்தீங்கன்னா 5க்கான ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும். 1 + 2 + 3 + 4 அப்படின்னு 5 வரைக்கும் வந்து அந்த நம்பரை ஆட் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபார் நெக்ஸ்ட் லூப்புக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். தென் அதுக்கப்புறமேட்டு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதோட டைப்ஸ் பார்த்தோம். தென் அதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் ஃபார் நெக்ஸ்ட் லூப் மட்டும் பார்த்துருக்கோம். ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இன்னைக்கு எடுத்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு எடுத்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டினியூவாக என்னோட வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.